கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 ஆகிய வசனங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஒரு குடும்பம் அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய நாளை தொடங்கும் போது அந்த நாளுக்குள்ள என்ன பலனோ அது அவங்களுக்கு தேவன் அந்த நாளிலே கொடுக்கிறார். இப்போ நம்ம கையில் செல்ஃபோன், அப்படி இல்லைன்னா லேப்டாப், இல்லைன்னா டேபு எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருக்கு. நைட்டு தூங்கும்போது ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், 5 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சு செல்ஃபோனை பார்த்தா ஃபுல் சார்ஜ் அப்படிம்பாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே தேவனுடைய சமூகத்தில் ஒரு குடும்பம் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எந்த குடும்பம் வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஏன்னா அவங்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற பகுதியில் பக்கத்தில் சர்ச் இருந்தால் நீங்கள் டெய்லி போய் காத்திருக்கலாம். ஒருவேளை அண்ணே நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வேறு ஊரில் இருக்கேன், பக்கத்தில் சர்ச் இல்லை அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, இன்றைக்குள்ள வேத பகுதியை தியானிங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி எப்படி டைம் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு காலையில் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருங்க. கழுகுகளை போல அந்த பலன் எப்போ நமக்கு கிடைக்கி? காத்திருக்கும் போது தான் கிடைக்கி. ஒருவேளை காலையிலே நான் சீக்கிரமாக ஃபேமிலியை ஃபுல்லாக கவனிக்க வேண்டியிருக்கு, 9 மணிக்கு மேலே தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் பகலில் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து காத்திருந்து வேதத்தை தியானித்து ஸ்தோத்திர பலி செலுத்தி நன்றி செலுத்தி தனி ஜெபம், குடும்ப ஜெபம், வீட்டில் எப்படி எப்படி டைம் இருக்கோ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், அடுத்த தலைமுறை கூட ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய சந்ததி ஃபுல்லாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏன்னா சில குடும்பத்தில் இப்போ அந்த கையில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாற்றம், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அது ஒரு வேதனையான காரியம்தான். நிறைய குடும்பத்தில் இப்போ தேவனை தேடுறதை விட செல்ஃபோன் எடுத்து பல உலக தகவல் தான் தேடுறாங்க. அதனால தான் சோர்ந்து போயிருந்தாங்க. அண்ணே நான் சோர்ந்தே போகக்கூடாது அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது தான் தேவ பலன். அப்போ இந்த தேவ பலன் ஒரு குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னா அவங்க முதல்ல தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். ஒரு வாலிப மகன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பையன் சொன்னான், நான் தூங்கி எழுந்து சொன்னேன், நாளை காலையில் நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்னா. தேவனை தேட ஒரு குடும்பம் தீர்மானம் எடுத்துட்டு அப்படின்னா அந்த குடும்பத்தை தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிச்சுவார். அப்போ ஒரு குடும்பம் அதிகால வேளையிலே முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னா, தூங்கி எழுந்தோன்னு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த குடும்பம், அந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன். சொல்லணும்னா கதையாக சொல்லலாம். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அப்போ எந்த குடும்பத்திலே காலையில் ஒருவேளை சோர்ந்து போய் இந்த செய்தி நீங்கள் கேட்டால் கூட
பலன் கொடுத்து கர்த்தரை நம்பி வந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பலன் கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பலன் கிடைக்கும். யாரெல்லாம் கர்த்தரை தேடி வரீங்களோ உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நான் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். தேவனை தேட 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 என் வாழ்க்கை, குடும்பம், அந்த மாற்றங்கள், என் மனைவியும் பார்த்தா, என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மிஸ்டேக் இருக்கு, எதெல்லாம் நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், பைபிள் வாசிக்கும் போதுதான் ஆவியானவர் கற்றுத் தருவார். மனம் திரும்பணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல்ல நீங்க யோசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது இந்த கேரக்டர், சுபாவங்கள் எல்லாம் மாறிடும். மாற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஒரே நாள்ல மாற மாட்டுக்கு. வீட்டுல திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து பேசும்போது திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுருவான். ஏன் சண்டை போட்டேன்னு கேட்டா அது பழைய சுபாவம் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல அப்படிதான். நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ பார்த்தா நான் மறுபடியும் சில பழைய காரியத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னாங்க. அந்த பழைய தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை தேட ஆரம்பித்தால் 365 நாளும் உண்மையா தேவனை தேடணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சில குடும்பத்துல ஏன்னே சத்ரு வாரான், ஏன் இந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் ஏன் எங்க வாழ்க்கையில் அடிக்கடி வருது? நாங்க நல்லாதானே தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் சில போராட்டம் வரும்னு சொல்லி நம்ம மக்களுக்கு நிறைய டவுட் உண்டு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். உங்க கையில செல்போன் இருக்கு, காலையில சார்ஜ் இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்க, பகல்ல வெளியில போறீங்க, நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சார்ஜ் போடுறீங்க. ஒரு செல்போன் ஒரு நேரம் இல்லை 2 நேரம் கண்டிப்பா சார்ஜ் போட்டுருந்தோம். அப்போ 365 நாள்ல 730 தடவை சார்ஜ் போட்டிருந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஆவியில இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் நம்ம சார்ஜ் ஏத்துறதுக்கு தேவனோட சமூகத்துல காத்திருந்தோம். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றேன்பாங்க. அப்பதான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்க. அந்த 3 நேரம் சாப்பிட்டா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆனால் தேவனோட சமூகத்துல உபவாசத்தோடு தேவனோட சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளை பாருங்க, அவங்க ஆவியில நல்ல சார்ஜ் ஏறிது. ஏன்னா மாம்சத்தை வெறுத்து ஆவியில வளர்றாங்க. அப்ப சில காரியங்களை வெறுத்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும். சில குடும்பத்துல செல்போன்லயும் டிவிலையும் அடிமையா இருப்பாங்க. ஒரு தாயார் எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக சில ஊழியங்கள் கூட செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே திருமண காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 21 வருஷமும் அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை. வாலிப வயசுல கர்த்தருக்கா சில ஊழியங்கள் பண்ணியிருக்காங்க, திருமண காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 21 வருஷமும் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்டிருக்காங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமா வார்த்தையை கேட்டிருக்காங்க. வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகளோடு பேசி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் படம் பார்க்கறது, செல்போன்ல 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் அவ்வளோ டைம் பார்ப்பாங்க டெய்லி பகல்ல. ஏன்னா காலையிலே எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த டயத்தை செல்போனும் டிவியும் ஒதுக்கி வச்சு அதே வீட்டுக்குள்ள பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பாதி அளவுக்கு பைபிள் வாசித்து முடிச்சிட்டாங்களாம். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, உங்கள் செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் வந்து இப்போ டிவி, செல்ஃபோன் 2மே குறைச்சிட்டேன். இப்போ என் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. 21 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் கர்த்தரை தேடுறேன். நான் தேவனுடைய பாதபடியில் காத்திருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிருக்கேன்.
உங்களுடைய செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டயத்தை வேஸ்ட் பண்ற டயத்தை நிப்பாட்டிட்டு அவங்க தேவனோட சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப 21 வருஷம் கழிச்சு அந்த தேவ பலன் எப்ப வந்துச்சு அப்படின்னா, அவங்க தேவனை தேட ஆரம்பிக்கும் போது, அந்த தேவையில்லாம செல்போனோ இல்ல டிவியில் உள்ள காரியமோ எல்லாவற்றையும் வெறுத்து, பகல் நேரத்துல இருக்கிற நேரத்துல அந்த சகோதரி அவங்க வீட்டுக்குள்ள, அதுல இன்னொன்னு கூட சொன்னாங்க, 21 வருஷமா சர்ச்சைக்கே போலையா. என்ன பின்மாற்றம். அந்த பின்மாற்றத்திலிருந்து தாண்டி உள்ள வந்து ஒரு பைபிள்ல பாதி ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 21 வருஷம் கழிச்சு தேவன் மறுபடியும் அந்த மகளை மறுபடியும் எழுப்பியிருக்காரு. இப்படிதான் நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பலன் இல்லாமல், சத்துவம் இல்லாமல், பலவீனத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, பழைய மாதிரி இருக்க முடியல, பழைய மாதிரி முடியல, பழைய மாதிரி முடியல. என்ன காரணம்? ஏதோ ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், கேமா இருக்கலாம், ஆன்லைன்ல இருக்கலாம், வேற வேற வெப்சைட்டா இருக்கலாம். எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னா பலன் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனை எந்த அளவுக்கு உண்மையா தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பையன் வேலைக்கு போறேன் அப்படின்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் கண்டிப்பா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 18 வயசு பையன் ஒரு 10,000 ரூபாய் இல்ல 15,000 சம்பளத்துக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த 8 மணி நேரம் வேலை பார்த்தா அடுத்த மாசம் அவனுக்கு சேலரி. இதான் கணக்கு. 30 நாள், 25 நாள், 26 நாள் வேலை பார்த்து அடுத்த மாசம் சேலரி. ஒரு 10,000 ரூபாய்க்கு இவ்வளவு தூரம் ஒரு பையன் வேலை பார்த்தாதான் சேலரி. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு நான் வேலை பார்க்கிறேன், எந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்கேன், நான் வேதத்தை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன், தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நான் காத்திருக்கிறேன், அதை வச்சுதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். செய்தியை சாட்டா சொல்லிட்டேன். அதனால ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? உங்க சிந்தனை தேவனோடு இருக்கா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கா? உங்க குடும்பம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கா? 24 மணி நேரம் வாழ்க்கையில உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்ப 24 மணி நேரம் செல்போன் தான் தொடர்பா இருக்கு. அவங்களுக்கு எப்பமாவது நம்ம போன் ரிங் அடிச்சாச்சுன்னா என்கேஜ் அப்படின்னு வரும். ஏன்னா வேற தொடர்புல இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க, யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க, பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தா விழுந்து போன ஒரு சூழ்நிலை. ஏன்னா மனுஷன்ட தொடர்பு, பல மணி நேரம் மனுஷன்ட தொடர்பு 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 தொடர்பு, எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸி. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. ஏன்னா செல்போன்ல பல மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 பாஸ்டர் நம்பர் வச்சிருக்காங்க, 10 ஊழியக்காரங்க நம்பர் வச்சிருக்காங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோடனே வீட்டுல பிரச்சனையா இருக்கும், கடன் பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும். காலையிலே உடனே போன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்டர், அப்புறம் அந்த பாஸ்டர், அப்புறம் அந்த பாஸ்டர். ஒரு 5 பேருக்கு 8 பேருக்கு மொத்தமா அடிச்சிருவாங்க. ஆனா அவங்க வீட்டுல பார்த்தா முழங்கால் போட்டு ஜெபமும் பண்ண மாட்டாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க. அப்போ ஒரு குடும்பம் தேவனுடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த புது பலன் வேணும், இந்த காண்டாமிருகத்து பலன் வேணும், கழுகுகளை போல செட்டில விரித்து எழும்பணும். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இப்போ நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம், பஞ்சம், தேசத்துல யுத்தம் நடக்கு, நல்ல வெயில் அடிக்கி, மத்திய நேரத்துல போனா ரொம்ப டயர்டாது அப்படிம்பாங்க. ஏன்னா உள்ள தண்ணி சத்து குறைஞ்சிட்டு அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்புல இருக்கும்போது அவங்க ஓடினாலும் அவங்க நடந்தாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். காலவேளையிலே உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ,
நீங்க தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தினால் கண்டிப்பா உங்களுக்கும் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. புதிய நாள் கடைசி கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிருபை பெற்றுக் கொள்ளட்டும்ப்பா. காலவேளையில யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. இருதய மனக்கண்கள் திறந்துதாங்க. சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. எல்லாருடைய பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிரம்பி வெளியேட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பாவுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க எல்லாரையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தரே மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க, தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே படித்த பிள்ளைகள் வேலைக்கா ட்ரை பண்றாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அப்படிடும். நல்ல மார்க் எடுக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க. எந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசனம், ஏவல் எந்தெந்த குடும்பத்துக்குள்ள அடிமையில இருக்கிறாங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடும்பம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்திலே தேவ திட்டம் நிறைவேறட்டும், தேவ திட்டம் நிறைவேறட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. வெளியில புறப்படுறாங்க, வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, எல்லாரோட கர்த்தர் புறப்பட்டு போவாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் வேலை அடங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக காலவேளையிலே எத்தனையோ குடும்பத்துல பலவிதமான இடத்துல இருந்து அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. உங்களுடைய செட்டைகளுக்குள்ள அப்பா வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க ராஜா. உங்களுடைய செட்டைகள் நிழல்ல நாங்க இருக்கணும்ப்பா. எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. இணைந்துக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். உங்க பிள்ளைகள் எழும்பணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. சத்துவம் இல்லாத எந்தெந்த குடும்பம் இணைந்திருக்காங்களோ சத்துவத்தை பெருக பண்ணுங்கப்பா. சோர்ந்து போய் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பலன் தாங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல்ல எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. காலவேளையில வெளியில புறப்படுற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.